அதிமுக கட்சியில இருந்து நிறைய பேர் சாரசாரையா டிவிகே பக்கம் போயிட்டே இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் போறாங்க, எம்எல்ஏக்கள் போறாங்க. அதிமுகல இருந்து 25 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க தாவேக்காக்கு. அதுவே கட்சி தாவல் தடை சட்டத்தில் வரும். இல்லை, இவங்க அதிமுகவை உடைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து பாதியை எடுத்தாச்சு. அந்த கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளில் 5 கட்சிகளை எடுத்தாச்சு, அதிமுகவும் சேர்ந்து. அதுக்கப்புறமும் அதிமுகவை உடைக்கணும்னு இவங்க முடிவெடுத்ததுக்கான காரணம் அவங்க எதுக்கு வந்தாங்க? விஜயுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, ஆதவ அர்ஜுனாவுடைய அனல் பறக்கும் பேச்சினால் ஈர்க்கப்பட்டு, புஷி ஆனந்தின் அந்த கட்சியுடைய ஸ்தாபன நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டா வந்தாங்க. தாவேகாவுடைய விசுவாசிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இந்த கூட்டம் நாளைக்கு தாவேகா தோத்துச்சுன்னா ஓடி போயிடும். ஆக இமாலய வெற்றி பெற்ற 201 தொகுதியில் ஜெயிச்ச ஜெயலலிதாவே 96 தோத்து போயிட்டாங்க. 176 தொகுதிகள் வென்ற கலைஞரே 2001 தோத்து போயிட்டாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக கட்சியில இருந்து நிறைய பேர் சாரசாரையா டிவிகே பக்கம் போயிட்டே இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் போறாங்க, எம்எல்ஏக்கள் போறாங்க. இப்போ இடையில இவர் 27 பேர் போனாங்க, அப்புறம் 20 பேர் வெளியில மறுபடியும் போய் ஐடிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. இப்போ 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பதவி தப்புமா, இல்லை அவங்க இன்னும் 20 வருஷத்துக்கு தொடருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தலில் டிவிகே கூட கூட்டணியில் யார் இருப்பா? ஒருவேளை டிவிகே வந்து அதிமுகவில் இருந்து ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களையே நிப்பாட்டுவாங்களா? என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது? இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்? அதிமுகல இருந்து 25 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க தாவேக்காக்கு. அதுவே கட்சி தாவல் தடை சட்டத்தில் வரும். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல குழப்பங்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு எல்லாம் வந்து தாவேக்காவும் இவர்களை கழட்டி விட்டதுனால ஒரு மாதிரி குழப்ப நிலையில் ஒரு 19 பேர் திரும்பி போயிட்டாங்க. ஒரு 4 பேர், 5 பேர் இல்லை 4 பேர் இங்கே தாவேக்கால ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துட்டாங்க. இவர்கள் நாங்கள் 21 பேரை மன்னித்து விட்டோம், இந்த 4 பேரை மன்னிக்க தயாராக இல்லை, அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும்ட்டாங்க. இந்த 4 பேருடைய ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டார். ராஜினாமா அப்படி கீழே கொடுத்துட்டு மேலே போய் ஆதவ அர்ஜுனாவை சந்தித்து சேர்றாங்க. அப்போ அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. நீங்கள் ராஜினாமாவை சபாநாயகரை அக்செப்ட் பண்ணி அதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகு தான் நீங்கள் வேறு கட்சியில் சேர முடியும் அப்படின்னு. ராஜினாமா பண்ணிட்டு அதே கட்சியில் சேர்றீங்க அப்படின்னால அது கட்சி தாவல் தடை சட்டம். ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்நோக்கம் இருக்கு அதில். ஆமாம், ஏற்கனவே இந்த 25 பேர்ல இந்த 4 பேரும் தாவேக்காவை ஆதரிச்சு தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சபாநாயகர்கிட்ட 2 புகார் இருக்கு. ஒன்று கட்சி தாவல் தடை சட்டம் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அதில் பிற்பாடு இவர்கள் 21 பேர் மேலே வேணாம், 4 பேர் மேலே மட்டும்ன்றாங்க. இன்னொன்று ராஜினாமா ஏற்பு. அப்படின்னா நீங்கள் முதல்ல கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்குது, தீர்ப்பு இருக்கு. அதனால இவர் வந்து இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இன்னொன்று சட்டசபைக்குள்ள சபாநாயகருக்கு தான் பவர். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை உங்களால் மீற முடியாது. நீங்கள் சட்ட நகலை எரித்தோம், சட்டத்தை எரிக்கவில்லை, ஒரு பேப்பர் தான் எரிச்சோம்லாம் 84ல் இவர் கலைஞர் உட்பட எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் PH பாண்டியனை அவங்கள தகுதி நீக்க செஞ்சார். அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. சபாநாயகருக்கு ஃபுல் பவர் இருக்குது. அப்போ சபாநாயகர் இவர்கள் ராஜினாமாவை தான் ஏற்றுக்கிறேன், தகுதி நீக்கம் பற்றி நான் இனிமேல் தான் முடிவு எடுப்பேன், நான் பார்க்குறேன், முடிவு எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு தள்ளி போடலாம். அப்போ இந்த விவகாரத்தில் அடுத்து நீதிமன்றம் தான் போக முடியும். நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் பார்த்துட்டு தகுதி நீக்கம் பற்றி சபாநாயகர் பரிசீலிக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தகுதி நீக்கம் தான் பண்ணணும். இதில் நீதிமன்றம் போய் அது இழுத்துக்கிட்டு இருக்குது வச்சுக்கோங்க, அது வரைக்கும் 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது. தீர்ப்பு வந்தால் தான் நடத்த முடியும். தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு சபாநாயகர்னா இந்த 4 பேருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் தகுதி நீக்கம் பண்ணிட்டா நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம இது பண்ண மாதிரி ஆகும். இன்னொன்று சபாநாயகர் இப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுமேன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது கோர்ட்டுக்கும் போகுது. அதனால் இந்த விவகாரத்தில் உடனடியாக 4 தொகுதிக்கும் சேர்த்து தேர்தல் வேணும் அப்படின்னா தகுதி நீக்கம் பண்ணிட்டு அவங்களே நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னொன்று இவர்கள் வந்தது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு. அவங்க எதுக்கு வந்தாங்க? விஜயுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, ஆதவ அர்ஜுனாவுடைய அனல் பறக்கும் பேச்சினால் ஈர்க்கப்பட்டு, புஷி ஆனந்தின்
அந்த கட்சியுடைய ஸ்தாபன நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டவன் தாங்க. இல்லை இது அதிமுக ஜெயிச்சிருந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகியிருந்தா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகியிருந்தாலும் எங்களுக்கு தாவேகாவுடைய அந்த ஆதவ அர்ஜுனாவுடைய அனல் பறக்கும் பேச்சு தான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா வருவாங்க. அப்போ லாப நோக்கத்தோடு தான் வர்றாங்க. வரும்பொழுது என்ன வரும், சில இதெல்லாம் பேசிட்டு தான் வருவாங்க. அதை தான் குதிரை பேரம்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு வருவாங்க, எங்களுக்கு வந்தால் அதே எம்எல்ஏ சீட்டை எங்களுக்கு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு கொடுக்கணும், அமைச்சர் கொடுக்கணும், இல்லை வாரியம் கொடுக்கணும், ஏதோ ஒன்று. அப்போ லாப நோக்கத்துக்காக வர்றது தான் கட்சி தாவல் தடை சட்டம் தான். லாப நோக்கத்தோடு ஆசை காட்டி உள்ளே கொண்டு வர்றதுன்றது உங்களுக்கு அது குதிரை பேரம் தான். இல்லை இப்போ இவங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டு இவங்களை எலெக்ஷனில் நிற்க விடாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வரும்ல, அதில் நீங்கள் தாவேகா காரங்களை நிப்பாட்டிக்கலாம்ல. இவர்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டு நிற்க விடாம பண்ணிட்டுலாம் வராது. இவர்களை தகுதி நீக்கம் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்க விடாம அதான் அந்த 20 இயர்ஸ் வாய்ப்பு அப்படிலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு அதை யார் சொன்னா? அது எல்லாமே தப்பு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இந்த பீரியட் இருக்குல்ல 5 வருஷத்துக்கான அது கூட கொடுக்க முடியாது, நிக்க வைக்க முடியாதுலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, கிடையவே கிடையாது. தகுதி நீக்கம் பண்ணா அந்த கட்சி முடிவு பண்ணா அவங்கள மீண்டும் நிற்க வைக்கலாம். அதனால அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்க என்ன பிரச்சனை, இவன் 4 பேரை வர வச்சுட்டு தகுதி நீக்கம் பண்ணிட்டு இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வேற யாராவது தாவேகால இருந்து 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது மாதிரி வேணா பண்ணலாம். அது எப்படி, நாங்க வரும்போதே பேசி வச்சு தானே கூப்பிட்டு வந்துக்கிறோம், அதை எப்படி மாற்றி தருவோம்? இல்லை இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி விசிகா இவங்கெல்லாம் அதுல முரண்படுறாங்கல்ல. அதிமுக காரங்களை வந்து உள்ள சேர்க்கக்கூடாது அப்படின்னா சொல்றாரு. முரண்பட்டுக்கங்க, யோக்கியர்களா இவர்கள். சும்மா ஒரு கட்சி, ஒரு தொலைக்காட்சி, அது திமுக ஆதரவு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி ஒரு இதை கருத்தை உருவாக்குறாங்க. இவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதில் கூப்பிட்ற பத்திரிகையாளர்களையும் பாருங்கள். என்ன மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டா வச்சு செஞ்சு விட்ருவேன். திருமாவை சண்முகத்தெல்லாம் 4 கேள்வி கேட்கறதுலே ஓடி போயிடுவாங்க. ஆனால் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இவங்களை உட்கார வச்சு கேட்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த மாதிரி தடை கொடுக்குற மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி நடத்தலாமா, இப்படி பண்ணலாமான்னு. நீங்கள் பண்ணீங்களே திமுக அதிமுக கூட்டணிக்கு, நீங்கள் எல்லாம் ஒத்து போனீங்களேன்னு கேட்கணும். திருமாவளவன் நீங்களே பேட்டி கொடுத்தீங்க, திமுக அதிமுக ஆதரிக்க போகுது, அதிமுக அமைச்சரை அமைக்குது, நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு ஸ்டாலின் என்கிட்ட பேசினான்னு சொன்னீங்களே, அப்போ ஏன் நீங்கள் எதிர்க்கலை அப்படின்னு கேட்கணும். அப்போவே நீங்கள் எதிர்த்து இது வெளியே வந்திருக்கணுமே, ஏன் வரல? மறுநாள் ஏன் மாற்றி சொல்கிறீங்க? இப்படிலாம் பல கேள்வி இருக்குது. சண்முகம் மேலிடம் கூப்பிட்டு சொல்லாத வரைக்கும் நீங்கள் திமுக ஆதரிச்சுட்டு தானே இருந்தீங்க. என்னுடைய தலைவர் ஸ்டாலின்னு முஸ்லீம் லீக் சொன்னீங்களே, உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டு வந்தப்போ, அதுக்கப்புறம் மேலிடம் கூப்பிட்டு சொன்ன அப்புறம் தானே வந்தீங்க. நீங்களாம் விருப்பப்பட்டா இப்போ போகிறீங்க. உங்களுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவுனா நீங்கள் ஒரு மனநிலையில் தானே இருக்கீங்க. இப்போ உங்களால் அந்த திமுக ஆதரவு மனநிலையை மாற்ற முடியுதா? அந்த மாதிரி பல கேள்விகள் அவங்கள்ட்ட வைக்க முடியும். ஆனால் அப்படி வைக்கிற பத்திரிகையாளர்களை கொண்டு போக மாட்டாங்க. இவர்களாக பார்த்து செலக்ட் பண்ணி அந்த கேள்விகள் அப்படி தான் போகுது. அந்த சேனலுக்கும் துணிச்சல் கிடையாது, ஏன்னா அது சார்பு சேனல், அதனால் அந்த துணிச்சல் கிடையாது. அப்போ இவர்கள் ஒரு கருத்தை தாவேகாக்கு எதிராக உருவாக்க பார்க்குறாங்க. நம்ம இவர்கள் யோகியர்கள் மாதிரி திரும்ப திரும்ப இடைத்தேர்தல் வந்தாலும் உங்கள் நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? கூட்டணிக்குள்ளே போய் அமைச்சராக போயாச்சு, அப்புறம் நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சிரிச்சிருவாங்க. இடதுசாரிகள் வேணால் வேற நிலைப்பாடு எடுக்கலாம், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் இதில் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் திரும்ப சொல்கிறார், என் நேரம் வேணாலும் நாங்கள் வெளியேறுவோம். வெளியேறிக்கிங்க, 5 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா போன்றுவாங்க. அவர்கள் தங்களை ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் நம்பி வந்திருக்கீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சரில் பங்கு கொடுக்குறோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படுத்தின பாடெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? மத்தியானம் வரைக்கும் தொங்கலில் விட்டார்ல திருமாவளவன், எங்கே இருக்காருன்னு கூட தெரியலல்ல. காலையில் சொல்கிறாங்க ஈவினிங் ஆதரவு பற்றி தெரிவிப்பதற்கான இதை ஈவினிங் தெரிவிப்பாருன்னு காலையில் எல்லா பத்திரிகையாளரும் வச்சு, அப்புறம் நீங்கள் ஏன் வந்தீங்க பத்திரிகையாளர்லாம், நாங்கள் வர சொன்னோமா அப்படின்னு. இதெல்லாம் முடிச்சு மத்தியானத்துக்கு மேலே அப்புறம் ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. அப்படி தானே பண்ணாங்க. ஏன் முத நாளே கொடுக்கல? ஏன்னா பிளான் பி அவங்க அமல்படுத்துறதுக்கு திமுக ட்ரை பண்ணிச்சு. திமுகவும் அதாவது திருமாவே முதலமைச்சராக்கி, அதனால திருமா முதலமைச்சரா ஓகே அப்படின்ட்டு இடதுசாரிகள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. சண்முகமும் வீரபாண்டியன் கூட ரெடி. அங்கே டெல்லி 8 தானே முடிவு பண்ணணும், அதனால வேற வழி இல்லாம அந்த பிளான் பியும் போச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதுல துணை முதல்வர் அது இதுன்னு பல கோரிக்கைகள். இந்த மாதிரி இவர்கள் உள்ளக பேசுறது நடந்ததெல்லாம் பல விஷயங்கள். வெளியில வந்து பெரிய ஜனநாயகவாதிகள் மாதிரி அது இதுன்னு பேசிக்கிட்டு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை இவங்க அதிமுகவை உடைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து பாதியை எடுத்தாச்சு. அந்த கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளில் 5 கட்சிகளை எடுத்தாச்சு, மதிமுகவும் சேர்ந்து.
அதுக்கப்புறமும் அதிமுகவை உடைக்கணும்னு இவங்க முடிவெடுத்ததுக்கான காரணம் ஏன்னா அதுக்கு- ஆரம்பத்திலேயே போய் எடப்பாடி அவர்களை பார்க்கல இவங்க. அதுக்கு 2 காரணம். எடப்பாடியை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, அவர் கொடுக்கல. அதான் உண்மை. ஆனா அவருக்கு கேட்கவே இல்லைன்றாரு. அது அவர் சொல்லலையே, வேற ஒருத்தர் சொல்றாரு. ஆமா. விஜய் அந்த டைம்ல யாரை பார்க்க சொன்னாலும் போய் பார்த்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு பசி இருந்தது. இல்லாட்டி அவர் போய் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கும் அதுக்கு எதுக்கும் போய்கிட்டு இருப்பாரா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்கெல்லாம் போவாரா? அதனால அது வேற. தாவேகா திமுக ஆதரவு கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே வேற வழி இல்லாம அவர்களே வந்து இவர்களை ஆதரிக்கிற மாதிரி நிலைமை வந்துடுச்சு. இடதுசாரிகளே மேலே டெல்லியிலேருந்து காங்கிரஸ் பேசி, காங்கிரஸ் போனதுனால காங்கிரஸ் பேசி ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமையணும், நீங்கள் தான் பண்ணணும்னா அவங்க வந்துட்டாங்க. இவங்க அப்படியே மறுவீடு போகிற பொண்ணு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இங்கே வந்துட்டாங்க. சண்முகமும் வீரபாண்டியனும் இன்றைக்கி அவங்களுக்கு விசுவாசம் அங்கே தான் இருக்குது. திரும்ப சொல்லவே தேவையில்லை. முஸ்லீம் லீக்கு அது திமுக பிரிவு தான் அது. ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. கட்சி தான் அப்புறம் ஆதரவு கொடுத்துச்சு. இந்த காமெடிலாம் நடந்தது. இவங்க கொடுக்கலனாலும் அந்த 2 பேர் கட்சிக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் இங்கே வந்துட்டு இருப்பாங்க. நல்ல வேளை முஸ்லீம் லீக் முந்திக்கிட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்றதுனால அந்த 2 பேரும் இப்போ முஸ்லீம் லீக்ல இருக்காங்க. இதுதான் நடந்தது. அதனால இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதில் என்ன பிரச்சனை, இந்த சைடு முடிஞ்சிச்சு. ஆனால் திமுக திமுக தாவேக்காக தான் போட்டி. அப்போ அதிமுகவை இல்லாமல் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது. இது ஒரு காரணம். 2வது காரணம், இந்த ஆதவ அர்ஜுனுக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் என்னதான் வந்து உள்ள விஜயை கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பவரை கையில் எடுத்தாலும் அவருக்கு இடையூறாக இப்போ ஜானோ மற்றவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி கட்சி ஸ்தாபனத்தில் புஷி ஆனந்த் பெரிய இடையூறாக இருக்காரு. புஷியை மீறி யாருமே முடிவெடுக்க முடியாது. எல்லா மாவட்ட செயலரும் புஷிக்கு விசுவாசிகள். புஷி ஆனந்த் விஜய்க்கு விசுவாசி. அப்போ புஷி ஆனந்த் மீறி கட்சிக்குள்ள ஆதவால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றது? கட்சி நம்ம கைக்கு வரணும்னா இந்த மாதிரி அதிமுக இருந்து கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தா கட்சியை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், தான் கையில ஒரு பவரை வச்சுக்கலாம். அந்த நோக்கத்துக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது டேஞ்சர். ஏன் சொல்றேன்னா 108 பேரை தேர்ந்தெடுத்தது விசிலுக்கும் விஜய்க்காகவும் தான். அதுவும் ஆட்சியை அமைச்சிட்டீங்க. அதுக்கு என்ன அதுக்கப்புறம் என்ன அதிமுக உங்களுக்கு? அதுக்கு காரணம் இதுதான். இது இப்படியே அதிமுகவுல இருந்து வந்து வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தா தாவேகாவுடைய நிறம் மாறிடும். தாவேகாவுடைய விசுவாசிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இந்த கூட்டம் நாளைக்கு தாவேகா தோத்துச்சுன்னா ஓடி போயிடும். தோல்வியே காணாத கட்சியா தாவேகா? அப்படிலாம் கிடையாது. ஆக இமாலய வெற்றி பெற்ற 201 தொகுதியில் ஜெயிச்ச ஜெயலலிதாவே 96ல தோத்து போயிட்டாங்க. 176 தொகுதிகள் வென்ற கலைஞரே 2001ல தோத்து போயிட்டாரு. ஆனா அதிமுகவில் அடுத்த கட்ட தலைவர்களே இப்போ சிவி சண்முகமா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், அவங்களே போய் இப்போ விஜயபாஸ்கர் கூட அடுத்து இணைய போறதா அதாங்க சொல்றேன். அந்த அளவுக்கு அங்க எடப்பாடி வந்து அவரு கட்சியை கையில வச்சுக்கிற அரவணைத்து செல்ற அந்த இதுல பிரச்சனை வருது. அதுல வந்து உங்களுக்கு இப்போ ஜெயலலிதா கீழே சிவி சண்முகம் இருக்கிறதும் எடப்பாடி கீழே சிவி சண்முகம் இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்களை ஈக்குவல் லீடரா தான் பார்ப்பாங்க. எங்களோட இருந்தவர் நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து பிரச்சனை பண்ணி எங்களை ஓரம் கட்டிடு எப்படி நியாயமா இருக்குன்ற மாதிரி போகும். அப்போ அது என்ன ஆகும்னா இவங்களை இதுக்கப்புறம் இல்லை விட்டா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே இவர் இப்படி பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அதிமுக யார் தான் இருப்பா? தொண்டர்கள் இருக்காங்க அதிமுகக்கு. ஆனா இந்த இது தொடர்ந்துச்சுன்னா தொண்டர்களுக்கு நம்பிக்கை போயிடும். இப்படியா தாவேகா இன்னைக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பார்வை வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. அப்போ இந்த இடையில இப்ப சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து தனியா கட்சி நடத்த முடியாது, வேற கட்சிக்கும் போக முடியும். திமுகவுக்கு போகணும், இல்லை தாவேகாவுக்கு போகணும். தாவேகா போகிறது பெட்டர்னு தெரிஞ்சால் தாவேகாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இப்போ வரைக்கும் சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு? செயற்குழுவாவது கூட்டுங்க, ஏன் எங்களை கூட மாட்டேங்கிறீங்க, எங்களை விவாதிங்கன்னு. இவரு சேர்ந்தவங்களை கூட பழைய பதவியை கொடுக்கல. வெளியே போனீங்கல்ல அனுபவிங்கன்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. இந்த 19 பேரும் கம்முன்னு இருக்காங்க. வெளியே போனால் மறுபடியும் எம்எல்ஏ பதவி போயிடும். அதுக்கு இருந்துகிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா? திடீர்னு ஒரு பெரிய செட்டு அப்படியே உடச்சிட்டு மம்தா பானர்ஜி கட்சி மாதிரி உடச்சிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு கட்சி உங்களுக்கு யார் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க? இது எல்லாத்தையும் உணர்ந்து தான் ஒரு கட்சியை கொண்டு போகணும். இல்லை ஒரு மீட்டிங்கில் செங்கோட்டையன் வந்து அதிமுக இதோட அழிஞ்சிச்சு அப்படின்றாரு. ஆனால் ஆதவ் எந்திரிச்சு வந்து சொல்கிறாரு அதிமுக அழியலை, அதிமுக இன்னொரு டிவிக்கே மாறிடுச்சு, எடப்பாடி தான் அழியணும் அப்படின்றாரு. அழியணும்னு சொல்ல, அழிஞ்சிச்சுன்னு சொல்ல. மூழ்கும் கப்பல்னு இவர் சொல்றாரு. மூழ்கும் கப்பல் அதிமுக இல்ல, அதிமுக மூழ்க விட மாட்டோம், மூழ்கும் கப்பல் எடப்பாடி தான் அப்படின்னு ஆதவ் சொல்றாரு. இல்ல வேற ஏதோ திட்டமிடல் இருக்கிற மாதிரி தோணுது. அதுதான் நான் சொன்னதாங்க. புஷி ஆனந்த் கையில தாவேகா இருக்குது.
இவரால் ஒன்றும் பண்ண முடியல. அமைச்சரவையில் இவர் தாம் தூம் பண்ணிட்டு இருக்காரு, பவராக இருக்காரு. விஜய் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு. அதே நேரம் கட்சியையும் கிட்டத்தட்ட தன் கைக்குள்ளே கொண்டு வரணும்னா அது புஷியை மீறி நடக்காது. அப்போ இந்த மாதிரி வெளி கட்சியிலேருந்து வர்றவங்க எல்லாரையும் உள்ளே கொடுத்து அவங்கள ஈக்குவலாக கொண்டு வந்துட்டா அதில் தன் கையில் கட்சியை கையில் எடுக்கலாம். இன்னைக்கு வர்ற எல்லாரும் யார் கொண்டு வரா? இதுதான் பிரச்சனை. மரகதம் குமாரவள்னா அவ்வளோ பெரிய ஆளா? ஐயோ மரகதமே, மாணிக்கமே, மரகத வீணையே, அப்படி இப்படின்னு உட்காந்து இவர் பேசிக்குவோம். இதை பார்த்துட்டு புஷி அவர் ஒரு சேம் செடுக்கோல் அடிக்குவோம். இந்த கூத்தெல்லாம் பார்த்தோம்ல, 35,000 பேர் இணைஞ்சாங்க, 3,000 பேர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காரணம்னா அதிமுக வந்து கொண்டு வந்து தான் கை கீழே வச்சுக்கலான்னு பார்க்குறாரு. ஒருவேளை மாமியார் ஹெல்ப் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதான் சார், இப்போ புதுசாக ஒரு கட்சியை பிஜேபியிலேருந்து ஆரம்பித்து அண்ணாமலை நாம் தலைவர்கள் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு வர்றாரு. அவர் கூட இடையில நாங்கள் வந்து முத்துராமலிங்க தேவரின் வழியில் செல்வோம், தேசியமும் தெய்வீகமும் அப்படின்றாரு. மதசார்பற்ற ஒரு அரசியலா, திராவிட அரசியலா இருக்கும், தமிழர்களுக்கான அரசியலா இருக்கும்னு சொல்றாரு. இந்த நிலைப்பாட்டுக்கு அவரோட என்ன நிலைப்பாடு? அவரோட அண்ணாமலை ஒரு லெவல்ல வளர்ந்துட்டாரு பாஜகல இருக்கும்போது. பாஜகல இருக்கிற லீடர்கள்லயே ஜனங்கள்கிட்ட போன ஒரே லீடர் தான் அண்ணாமலை தான். பொதுவான லீடரா இருப்பாங்க, அமைதியான லீடரா இருப்பாங்க, பண்பான லீடரா இருப்பாங்க, இல்லை ஆக்டிவ் இல்லாத லீடரா இருப்பாங்க. ஆனால் அக்ரெசிவ் லீடரா, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு திமுக அதிமுக வந்து பாருன்னு சொன்ன ஒரே தலைவர் அண்ணாமலை தான். அதே மாதிரி டேட்டாஸ் வச்சு பேசுறது, விரிவாக பேசுறது, ஒவ்வொரு இஷ்யூலையும் பேசுறது. அதில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த வட மாநில அந்த பாலியல் பலாத்காரம் விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொடுறாங்க. இப்போ நான்லாம் கூட பேசியிருந்தேன். 2014 இந்த பிரச்சனைலாம் வரும்பொழுது எஸ்பி ஜெயக்குமார் அவர் வந்து அப்போ சிசிபி எஸ்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 5 பேரை இங்கே பிடிச்சாரு. 5 பேரும் திரிபுராவை சேர்ந்தவனுங்க, வட மாநில தொழிலாளிங்க, வடகிழக்கு மாநிலம். அவன் வந்து அங்கே ரேப் கேஸில் அட்டன் பண்ணிட்டு இங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நல்ல பிள்ளை மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு தேவைப்படும் இதில் அறிவித்து அப்புறம் இவர்கள் இது பண்ணி பிடிச்சி கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. இது 2012 அந்த 13 பீரியட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வட மாநிலங்கள்லேருந்து வருபவர்களை முறைப்படுத்த வேண்டும். அப்போ ஜார்ஜ் கமிஷனராக இருக்கும்போது சில விஷயங்களை கொண்டு வந்தார். ஆனால் அதை அவர் ஃபாலோ பண்ணல, சும்மா ஒரு அறிவிப்போடு நிறுத்திக்கிட்டார். நீங்கள் வட மாநில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் அல்லது சின்ன பொட்டி கடையாக இருந்தால் கூட ஒரு 3 பேரை வேலைக்கு அமர்த்துறீங்கன்னா முதல்ல அவங்கள்ட்ட ஆதாரம் வாங்கணும். 2வது அது காவல் நிலையத்தில் தகவல் சொல்லணும், 3 பேர் அப்படின்னு 3 ஆதார். அந்த ஆதாரை சரி பார்க்கணும், போலி ஆதாரம் கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரி வேறு சில ஐடிங்க அவங்கள்ட்ட பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கும் பயம் இருக்கும், தப்பான ஆள் ஓடி வந்திருக்கான். இப்போ ஒருத்தன் ஆதார் இருக்குது, அவங்க ரேப் கேஸில் மாட்டிட்டு இங்கே வந்துட்டான்னா அவனை வந்து இங்கே உடனே காமிச்சிடும், போலீஸ் ரெக்கார்டில் இருக்கும். உடனே அவனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணோம், நம்மளும் ஒரு குற்றவாளியை இங்கே நடமாட விடுறதுலேருந்து தப்பிப்போம். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இதே அண்ணாமலை நேற்று சொல்கிறாரு. மற்றவர்கள் மாதிரி வட மாநில தொழிலாளி வரக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, வடக்கர்கள் ஆதிக்கம் அப்படிலாம் பேசலை. இந்தியாவில் யாரும் எங்கேயும் போய் தொழில் பண்ணலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வருபவர்கள் கரெக்டான ஆளான்னு செக் பண்ணுற வேலை நமக்கு இருக்குதா இல்லையா, அதை பண்ணணும். அதை காவல்துறை பண்ணணும்னு அவர் அறிக்கையில் சொல்கிறார். நல்ல விஷயம். இதை நான் நேற்று காலையிலேயே பேசிட்டேன். இந்த பார்வை வேற அரசியல்வாதி இருக்கானா இல்லை. ஓகே சார், உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ஒரு நன்றி.